லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா 2 மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 மாடுமே 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடுகள். மாடு வந்து 9 மாத சினியாக இருக்கிறதாகவும் கன்று ஈன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். 2 மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடு தான். நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். ஜெர்சி டைப் மாடு ஒன்று ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். 2 மாடுகளும் சேலம் மாவட்டம் கூட்டாதப்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சின்ன மாடுகள் தான், ரொம்ப பெரிய சைஸ் மாடுகள்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள் தான். வாங்க இந்த ஒவ்வொரு மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி தனித்தனியாக பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செவலை மாட்டை பற்றி சொல்லணும்னா, மாடு வந்து 2 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து ஜெர்சி மாடு. நல்ல ஜெர்சி மாடுன்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். ரொம்பவும் சின்ன மாடு தாங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு. 9 மாத சினையாக இருக்கிறதாகவும் கன்று ஈன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்கார தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. சுழிசுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆக்கக்கூடிய ஒரு மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையிலிருந்து சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாடு 8 to 10 லிட்டர் கறவை எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அளவான தீனியில் கொஞ்சமாக கறவை இருந்தால் போதும், ஒரு 8 to 10 லிட்டர் கறவை கறந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 40,500 சொல்கிறாங்க. 40,500 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை வந்து அனுசரித்து கொடுக்கலாம், டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. மாட்டோட சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும், டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும் தான் சொல்கிறாங்க. வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு. 9 மாத சினையாக இருக்கதா சொல்கிறாங்க. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கிறதாகவும் கன்று ஈன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. மாடு வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்தப்பட்டியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட விற்பனை விலையும் ரூபாய் 40,500 சொல்கிறாங்க. 2 மாடுமே வந்து 40,500 40,500 சொல்கிறாங்க. ரெண்டுமே ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை வந்து அனுசரித்து கொடுத்துடலாம், டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம், டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டாக வந்துடும் சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் விற்பனையாளரை காண்டாக்ட் பண்ணி பேசி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை முடிஞ்சால் நேரில் போய் பார்த்து வாங்கினோம்னாலும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை வந்து எடுத்துக்கோங்க. இது போன்ற மாடுகள் உங்கள்கிட்டையும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.